அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சேர்த்து அவர் மனைவியும் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. சாரதா தேவி, நீங்க பண்ணதும் அற்புதமா இருக்கு. பிரமாதம் பிரமாதம் சாரதா தேவி. ரொம்ப சில பேரால மட்டும்தான் நீங்க பண்ண இந்த விஷயத்த பண்ண முடியும். அது என்ன தெரியுமா? உங்களால தான் இன்னைக்கு இந்த ராஜ்யம் மொத்தமும் காப்பாத்தப்பட்டிருக்கு. நம்மளோட விவசாய நிலத்தை காப்பாத்திருக்கீங்க. எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கொடுத்து வைக்கல. சாரதா தேவி, நீங்க பண்ணது ஈடு இணையற்றது. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். கொஞ்சம் புல்லு போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் புல்லு இருந்தா போடுங்க, எனக்கு ராத்திரியில இருந்து பசிக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சாரதா அம்மா. என்ன நடக்குதுங்க? சாரதா, என்னது வினோதமான கனவா இருக்கு? எப்பவும் அமைதியா தானே இருக்கும். இன்னைக்கு இதுங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி ரொம்ப பண்ணிட்டு இருக்குங்க? இருங்க, அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னது சாரதா, உனக்கு இது கூடவா தெரியாது? ஒருத்தர் கிளம்பும் போது அவங்க பின்னாடி இருந்து கூப்பிட கூடாதுன்னு.
அது அபசகுனம் தெரியுமா? ராமா, காலையில இருந்து எல்லாமே கெட்டதா தான் நடக்குது. தூக்கத்துல கெட்ட கனவு வந்துருச்சு. அப்புறம் நீ கிளம்பும் போது சாரதா பின்னாடி இருந்து கூப்பிட்டா. இது கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்றதுக்கான அறிகுறிதான். வாய மூடு பந்து, கொஞ்சமாவது நல்லதா யோசி. ஆமாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொல்ல வந்தது ரொம்ப முக்கியம் தானே. இவர் இருக்காரே, இவருக்கு இன்னைக்கு என்ன தேதின்னு கூட ஞாபகம் இருக்காது. அட, நான் மறக்கல. இன்னைக்கு துவாதசி தானே? துவாதசி தான். ஆனா இது எந்த மாசம் சொல்லுங்க? சித்திரை மாசம். ஐயோ, இன்னைக்கு உனக்கு இந்த நாள் கூட மறந்துருச்சா ராமா? இன்னைக்கு உங்க அப்பாவோட ஆத்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அவரோட பையனுக்கு அவரோட இறந்த நாள் கூட மறந்துருச்சு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு அரசவைக்கு போய் மகாராஜா கிட்ட நான் விடுமுறை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையறதுக்கு நாம இன்னைக்கு படையல் போடலாம். அந்த படையல்ல அப்பாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வைக்கலாம், முக்கியமா இனிப்பு. அப்புறம் இந்த தடவை படையல நாம கோவில்ல கொடுக்கலாம். நீ எல்லா பிராமணர்களையும் மதியம் கோயிலுக்கு வர சொல்லிடு. அப்புறம் நாங்க சாப்பாடு வீட்லயே செஞ்சு கொண்டு வந்துடுறோம். அப்படியே தத்தாச்சாரியாவையும் தனி அப்புறம் மணியையும் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வந்துரு, மறந்துடாத. அப்படியே பண்றேம்மா. ராமா, நீ அந்த கனவு நினைச்சு தேவையில்லாம கவலைப்படுற. பாரு, அபசகுனமா எதுவுமே நடக்கல. ஆமா பந்து, நீ சரியாதான் சொல்ற. கனவு, சகுனம், அபசகுனம் இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ண அரசவைக்கு வரமாட்டாரு. நீங்களே பாத்தீங்கல்ல மகாராஜா, இப்பவே எவ்வளவு தாமதம் ஆகியிருக்கு. நம்ம மகாமந்திரி மசிலிப்பட்டினத்துக்கு வேற போகணும். அவரோட வேலையெல்லாம் இன்னைக்கு நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அரசவை விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிங்க குருஜி. ரொம்ப நன்றி மகாராஜா. அந்த மனு கொடுத்த இன்னொருத்தர் அரசவைக்குள்ள வர சொல்லுங்க. நீங்களே கூப்பிடலாமே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் ரிஷி அவர்களே, சொல்லுங்க. நீங்க இங்க அரசவைக்கு வந்ததற்கான காரணம் என்ன? மகாராஜா, நான் பல வருஷமா தவம் செஞ்சிருக்கேன். அப்படி வருஷ கணக்குல தவம் செஞ்சுமே எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடையே கிடைக்கல. அதனால இப்ப அந்த கேள்விக்கான விடையை தேடி என்னோட யாத்திரையை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் போயிருக்கேன். ஆனா இந்த கேள்விக்கு விடை கிடைக்கவே இல்லை. கேட்டியா மணி? நான் விஜயநகர அரசவையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, இங்கதான் சிறந்த புத்திசாலிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் புத்திசாலித்தனத்துல சிறந்த புகழ்பெற்ற ராமகிருஷ்ணா அவர்கள். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட கேள்விக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். அப்படியா? என்னைக்குதான் ராமா அரசவைக்கு வரமாட்டானே. நான் இந்த கேள்விக்கான பதில சொல்லி நான் தான் ராமாவை விட அதி புத்திசாலின்னு நிரூபிக்க போறேன். கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா பதில் கிடைக்கும், சந்தேகமே இல்லை.
நானே சொல்றேன் உங்களோட கேள்விக்கான பதில. அதுவும் மகாராஜாவோட அனுமதியோட சொல்றேன். அப்ப நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவா? என்ன பார்த்தா பண்டித ராமகிருஷ்ண மாதிரியா தெரியுது? நான் வந்து அமைதி குருஜி. இவரு பண்டித ராமகிருஷ்ணர் இல்ல, அதோட இவர்தான் ஆச்சாரிய தத்தாச்சாரிய ராஜ ஆலோசகர். சொல்லுங்க ரிஷி அவர்களே, உங்க கேள்வி என்ன? தயக்கம் இல்லாம கேளுங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்லாம யாரும் வெளியேற மாட்டாங்க. மன்னிக்கணும் மகாராஜா, தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. இதோ வந்துட்டாரியா சிறப்பு ஆலோசகர். ரிஷி அவர்களே, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மகாராஜா ரொம்ப கோவமா இருக்காரு. எப்படி விடுமுறை கேக்குறதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அப்புறமா கேட்கலாம். என் கேள்வி என்னன்னா, உண்மைக்கும் அப்புறம் பொய்க்குமான தூரம். நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இந்த உண்மைக்கும் பொய்க்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு? தயவு செஞ்சு இந்த இரண்டுக்குமான தூரத்தை சரியா யாராவது சொன்னா நல்லா இருக்கும். குருஜி, இப்ப கூட இவரோட கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல ஆசையா இருக்கா? டேய் முட்டாள், நான் எதுக்காக இன்னொருத்தனோட வேலையை செய்யணும்? பண்டித ராமகிருஷ்ணனோட வேலையை அவனே செய்வான். அதான் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? குருஜி, மகாராஜா, நீங்க இந்த கேள்விக்கான பதில சொல்ல ஆசைப்பட்டீங்கல்ல? ஆமா 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 மகாராஜா, ஆசைப்பட்டன் தான், ஆசைப்படுறன் தான். ஆனா நான் இந்த கேள்விக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து